I'll make it all come true. ஹலோ கைஸ், வெல்கம் டு தி சேனல். நல்லா வெட்டிப்பாய் அரியர் பாய் ஆரம்பிச்சிட்டாண்ட் ஆகணும் யூடியூப் சேனல் நினைக்காதீங்க. நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னலாம் கெயின் பண்ணுறேன், என்னென்ன லேர்ன் பண்ணுறேன்றத வேர்ல்டோட நான் ஷேர் பண்ணுன்ற ஆசையில் தான் நான் இது பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, ஆப்வியஸ்லி காலேஜ் லைஃப். 12th முடிச்சு இப்போ எல்லோரும் காலேஜில் பெரிய பெரிய ட்ரீம்ஸோட படத்துலலாம் பார்த்துட்டு காலேஜ் லைஃப்னால் இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. காலேஜ் லைஃப் தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டைம் ஆஃப் அவர் லைஃப். ஏன்னா நம்ம அடல்ட்ஹுட் போகிறதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே அந்த காலேஜ் லைஃப் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். இது வந்துட்டு எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. நம்ம அடல்ட்ஹுட் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ரெடி பண்ணுறதுக்கு தான் காலேஜ் லைஃப்னு ஒன்று இருக்குது. நான் ஏன்னா இப்போ நான் இங்கே இருக்கேன்னா, நான் என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் போன என்னோடய பையன் அந்த பர்சன்ட்ட என்ன சொல்லியிருப்பேன், என்னென்ன அட்வைஸ் கொடுத்துருப்பேன்றத நான் உங்களுக்கு ஒரு பாஸ்ட் அவுட்டுன்னு சொல்லலாம். பாஸ்ட் அவுட் பையன் சொன்னால் எப்படி இருக்குன்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நீங்கள் போன உடனே ஒரு குரூப்போட பேசுவீங்க. அந்த குரூப் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஒன்று சேனல் பேர்லாம் ஆரம்பித்து வாட்ஸ்அப் குரூப்லாம் ஆரம்பித்து மீம்ஸ் அனுப்பிச்சு நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லடா மச்சான் அது இதுன்னுவீங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்குன்றத நினைக்காதீங்க. ஏன்னா பீப்புளோட ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகும், பீப்புளே சேஞ்ச் ஆவாங்க ஓவர் த கோர்ஸ் ஆஃப் 4 இயர்ஸ்ன்றது. ஸோ நீங்கள் போனவுடனே கிடைக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்குன்றத நினைக்காதீங்க. அது வந்துட்டு உங்களோட ப்ரையாரிட்டிஸுமே சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போனவுடனே பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பேசுகிறவங்க கூட தான் ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் அப்பப்போ நடக்கிற மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணிட்டு அடுத்தடுத்து போய் ஜாலியாக போங்க. அப்போதைக்கு நீங்கள் ஒரு வெளில போகிறீங்கன்னா ஓகே, அந்த டைமில் அந்த பர்சன்ஸோட என்ஜாய் பண்ணிட்டீங்க, அவ்வளோ. அதை நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனாக வளர்த்து அவங்க பேசாமல் போயிட்டாங்கன்னா நீங்கள் வருத்தப்படுறது அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஸோ your first year friends are not your best friends forever. That's the first point. செகண்ட் பாயிண்ட்ன்றது அதை விட இன்னும் ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்தால் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் கெத்தாக அப்படி எல்லா பேரையும் போட்டு டேக் பண்ணிட்டு மாஸ்க் காட்டிட்டு அப்படி இருந்தால் தான் அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்னு நினைக்காதீங்க. உண்மையான ஒரு 2 ஃப்ரெண்டு இருந்தாலுமே அது 20 ஃபேக் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு மேலான ஒரு விஷயம். ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிறையா பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுட்டு மாஸ்க் கட்டிட்டு கெத்து பண்ணிருப்பானுங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1008 பிரச்சனை இருக்கும். ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்ல போனோம்னா பிகர் ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி தான். அந்த பிக் பாஸ் வீடுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வரும், இவனை பற்றி அவன் போகிறனி பேசுவான், அவனை பற்றி இவன் போகிறனி பேசுவான், இவனுக்கு அவனுக்கு செட் ஆகாது. அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்ஸிக் என்வாயர்மெண்ட்டாக தான் இருக்குமே தவிர அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ரோத்துக்கான ஒரு இதாக இருக்காது. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் அகாடமிக்ஸ் பொறுத்து. என்னடா அகாடமிக்ஸ் பற்றி பேசுகிறானே இவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தான் பேசிட்டு நினைக்காதீங்க. ஆஃப்டர் ஆல் நம்ம காலேஜுக்கு படிக்கிறதுக்கு தான் போகிறோம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, கிளாஸஸில் நடக்கிறத ஒரு 100% வச்சுக்கோங்க. அதில் 30% தான் கிளாஸஸில் நடக்குது. அது வந்துட்டு லெக்சர்ஸாக இருக்கலாம், லெக்சர்ஸ் அட்டன் பண்ணுறது அதெல்லாம் இருக்கலாம். மிச்சம் 70% நீங்கள் என்ன தனிப்பட்ட முறையில் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா ஓகே, ஸ்டாஃப் சொல்லித்தரதை நீங்கள் படித்து மார்க் எழுதுறீங்க, ஓகே. பட் இப்போ இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன்னா நம்ம ரியல் டைம் லைஃப்பில் யூஸ் பண்ணுவோமானா ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான அதை கற்றுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அதை பண்ணணும். நம்ம 70% நீங்கள் வந்துட்டு வெளில ஃப்ரெண்ட்ஷிப்போடு போயிட்டு கனெக்ட் பண்ணுறதோ, இல்லை வந்துட்டு இன்டர்ன்ஷிப் சேர்றதோ, இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ தனியாக கோர்ஸ் எடுத்து உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ வெறும் உங்கள் சப்ஜெக்ட் அண்ட் சிலபஸ்க்குள்ளேயே சிக்கிக்காமல் உங்களோட ஸ்கில் செட்டை நீங்கள் வளர்த்துக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுவும் முக்கியம்தான். ஏன்னா நீங்கள் வெறும் உங்கள் மார்க்கை வச்சு ஒரு இடத்துல பிளேஸ் ஆக ட்ரை பண்ணுறத விட உங்களுக்கு இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது, நான் நீங்கள் சொல்கிறத விட நான் இதுக்கு வந்து எக்யூப்டானா அதுதான் அப்படின்னு சொல்கிறதுல வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறேன், கிளாஸ் 30% தான், 70% நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன எஃபர்ட் எடுத்து நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றத பொறுத்து தான் மேட்டர்.
அண்ட் ஃபோர்த்து, இது வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் என்னோடய காலேஜ் லைஃப்பில் கற்றுக்கிட்டேன். தட் இஸ் ப்ரொஃபஸர்ஸும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ஆக்சுவலாக. எஸ் ஆப்வியஸ்லி சில பல சிடுமூஞ்சி ப்ரொஃபஸர்ஸ் அவங்களாம் இருக்க தான் செய்வாங்க. பட் சில பல ப்ரொஃபஸர்ஸை நீங்கள் ஃப்ரெண்டாக பிடிச்சிக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, அவங்க உங்களுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து உங்களுக்கு அவங்க ஃப்யூச்சரில் இல்லை உங்களோட கெரியர்லேயோ என்ன பண்ணால் நல்லது, ஏன்னா அவங்க நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள், அவங்களும் நம்மளோட ஸ்டேஜ்லேருந்து தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சில ப்ரொஃபஸர்ஸை பார்த்து கடுப்பு இருந்திருக்கலாம், இல்லை அவங்க சில ப்ரொஃபஸர்ஸோட ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் எந்த ப்ரொஃபஸருமே நம்ம வாழ்க்கை நாசமாக போகணும்லாம் நினைக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப நீங்கள் கற்றுக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நீங்கள் ப்ரொஃபஸர்ஸாகவும் பார்க்கணும். ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிச்சி அவங்க உங்களுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவாங்க. உங்களுக்கு நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறையா ஈவெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு இந்த ஈவெண்ட்ஸ் இந்த ஹேக்கத்தான் போ, இல்லை இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு போனால் அவங்களே உங்களை கூப்பிட்டு அவங்களே உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபஸர்ஸை வந்துட்டு ஒரு சொல்லித்தரத்துக்கு வந்திருக்காங்கடா அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காம உங்களோட ஃப்யூச்சருக்கு ஒரு பாத் கைடாக நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது வந்துட்டு அடுத்த பாயிண்ட் சொல்ல போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக உட்காந்து அதை வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆக்கிட்டானுங்க. எப்படின்னா தனியாக இருந்தால் தான் தனிமையாகவே வந்துட்டு இப்போ க்ளோரிஃபை பண்ணிட்டானுங்க இப்போலாம் வர. ஸோ அது என்னென்னா, தனியாக உட்காந்தாங்கன்னா நீங்கள் சேடாக இருக்கீங்க, இல்லை தனியாக உட்காரனாலும் நான் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக அந்த தனிமையிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு 1008 வேலை இருக்கும். நானே இதை வந்து ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். நீங்கள் தனியாக இல்லை அவங்க கூட யாருமே பேச டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும், 1008 வேலை இருக்கும், 1008 பிரச்சனை இருக்கும். அவனோட சண்டை போட்டுருக்கலாம், இல்லை இன்டர்ன்ஷிப் கிடைக்காம இருந்திருக்கலாம், இல்லை காம்படிஷனில் தோத்துட்டு வந்து சேட்னஸில் உட்காந்துருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஸோ இஃப் யூஆர் ஃபீலிங் அலோன், அதை மற்றவங்க மேலே பழி போடாமல் நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணலாம், இல்லை நீங்கள் அதை எப்படி அந்த அலோன்னஸை பெட்டராக்கலான்றதை மட்டும்தான் முயற்சிக்க ட்ரை பண்ணுமே தவிர மற்றவங்க மேலே போயிட்டு பழி போட்டு நான் இப்படி நீ இப்படி அப்படின்றத சொல்லவே கூடாது. ஜஸ்ட் என்ஜாய் யுவர் ஓன் கம்பெனி அன்டில் யூனோ உங்களுக்கான ப்ரெசன்ஸோ இல்லை உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் ஏதோ நடக்கிற வரைக்கும் யூ ஜஸ்ட் என்ஜாய் யுவர் ஓன் கம்பெனி, அவ்வளோதான். அதை தான் நான் சொல்ல வர பாயிண்ட். என்ஜாய் யுவர் ஓன் கம்பெனி, தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுமாரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸில் அது நடக்க வாய்ப்பு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் பேசிகிட்டே தான் இருக்கீங்க. இப்போ 3rd year 4th yearsக்கு மேலே ப்ரையாரிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுதான் இருப்பாங்க, அவங்க அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்பயே உட்காந்துட்டு குரூப்பாகவே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஸோ தட்ஸ் த பாயிண்ட். என்ஜாய் யுவர் ஓன் கம்பெனி. இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற விஷயம் வந்துட்டு அகேன் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி காலேஜ் இதுன்னு சொல்லிட்டு வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்னே பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க. காலேஜில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குதுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட மொத்த மைண்ட் செட், உங்களோட மொத்த கேரக்டரு, நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரு எல்லாமே அந்த கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கீங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் வந்து உங்களுக்கு டாக்ஸிக்காக இருக்குது, இல்லை உங்களை வந்துட்டு புல் டவுன் பண்ணுது, இல்லை உங்கள் மைண்ட் செட்டை வந்துட்டு ஒரு மாதிரி தப்பான விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் அந்த குரூப் விட்டு வெளில வந்துடணும். ஏன்னா நம்மளோட ஃப்யூச்சர் தான் நமக்கு முக்கியம். ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வளர்கிறதா இருக்கட்டும், எல்லாமே முக்கியம் தான். பட் நம்ம செல்ஃபிஷாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றவங்களோட எக்ஸ்பென்ஸில் கிடையாது, பட் நம்ம ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கணும். ஸோ இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கீங்கப்பா, நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd year வரைக்குமே ஒன்றாவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது டாக்ஸிக்காக இருக்குது, இல்லை அது வந்து உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுது, இல்லை உங்கள் ஃப்யூச்சருக்கு அது வந்து ரொம்ப தடையாக இருக்குதுன்னா அந்த குரூப்பை விட்டு வெளில வந்துடணும். ஏன்னா நம்மளோட லைஃப் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அது எப்போவுமே யாருமே மாற்றிக்கவே கூடாது. அடுத்த சொல்ல போகிற பாயிண்ட் என்னென்னா, ஜஸ்ட் டூ ஸ்டஃப். காலேஜில் நீங்கள் உங்களோட காலேஜ் இயர்ஸ் 4 வருஷமோ 5 வருஷமோ டிபெண்டிங் ஆன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் 4-5 வருஷம் படிக்க போகிறீங்க. அந்த 4-5 வருஷன்றது இப்படின்றதுக்குள்ளே போயிடும். அதை வந்துட்டு நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே, அதெல்லாம் பண்ணியிருக்கலாமேன்ற ஒரு ரிக்ரெட் இருந்திருக்கூடாது. ஜஸ்ட் டூ ஸ்டஃப், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் ஒரு 3 or 4 years கழிச்சு அதை பார்க்கும்போது இந்த இடத்துல நான் இந்த ஈவெண்ட் இவங்க கூட போயிருந்தேன்னா அந்த இடத்துல நல்லா இருந்திருக்குங்க, இல்லை நான் இந்த ட்ரிப்பு இவங்க போயிருந்தாங்க, நான் இவங்க கூட அந்த ட்ரிப் போயிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ற ஒரு ரிக்ரெட் இருக்கும்போது அது ரொம்ப நம்மளை வந்து வலிக்கணும். நம்மளுக்கு இந்த ட்ரிப் போயிருக்கலாம், இல்லை இவங்க கூட நான் பேசியிருக்கலாம், இவங்க கூட நான் சண்டை போட்டேன், அந்த சண்டையை நான் ஈகோ தள்ளி வச்சு நான் போய் பேசியிருக்கலாம்,
அப்படின்றத நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ காலேஜ் ஈவெண்ட்ஸ் போங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ரீல் பண்ண ஆசைப்படுறீங்களா, கன்வின்ஸ் பண்ணுங்கள், ரீல் பண்ணுங்கள், பாட்காஸ்ட் பண்ணுங்கள், ட்ரிப் போங்க, வாட் எவர் யூ கைஸ் வாண்ட் டு டூ, ஜஸ்ட் டூ இட். ஜஸ்ட் டூ இட். யூனோ, அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணாமல் இருந்துட்டு திருப்பி கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதை ரிக்ரெட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் இது, உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மறந்துடாதீங்க. ஏன்னா காலேஜ் போயிட்டா ஸ்கூல்னு ஒன்று நடந்த ஒரு விஷயத்தையே மறந்துடுவானுங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். இப்போ அதே ஸ்கூல் ஃப்ரெண்ட் உங்கள் காலேஜ்க்கு வந்துருந்தா அவங்க கூட எப்படி பேசி இருந்திருப்பீங்களோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கூட ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பேசியோ இல்லை ஏதாவது பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அது ஏன்னா இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருந்தவங்க, நீங்கள் உங்கள் காலேஜ் லைஃப்பில் நல்ல ஒரு காலேஜ் லைஃப் போயிட்டுருக்கலாம், தே மே பி ஸ்ட்ரகிளிங். ஸோ அட் த டைம் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு பேசும்போது நார்மலாக நீங்கள் ஹெல்ப் கூட பண்ண தேவையில்லை. எப்படா இருக்க, நல்லா இருக்கியா, என்ன எப்படா போகுது அப்படின்னு கேட்டு அவங்க உங்ககிட்ட அதை சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பேர்டனே அவங்க செஸ்லேருந்து போன மாதிரி இருக்கும். தே வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் அதே மாதிரி தான் வைஸ் வர்ஸா தான், நீங்கள் ஒரு ஷிட்டில் இருக்கீங்க, அட் தேட் டைம் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ நீங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசும்போது யூ வில் ஃபீல் பெட்டர் அபவுட் யுவர் செல்ஃப். சார் இவ்வளோதான், நான் இல்லை இவன்ட்ட பேசிட்டேன், ஐ ஃபீல் ஓகே, ஐ ஃபீல் அ பர்டன் ஆஃப் மை செஸ்ட்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்கள மறந்துடாதீங்க. That's all I can say. And the final thing, நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இட்ஸ் ஓகே டு பி கன்ஃபியூஸ்ட் அபவுட் யுவர் ஃபியூச்சர். இங்கே அவன் 4th இயர் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸாக இருக்கும்போது நீங்கள் இனிஷியலாக போகும்போது எனக்கு என்ன பண்ணனே தெரில, எனக்கு என்ன ஃப்யூச்சர் என்ன இருக்குன்னே தெரிலன்றத கன்ஃபியூஸ் ஆகாத. ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகே, நீங்கள் இப்போ தான் 18 ஆகிறீங்க, இப்போ தான் நீங்கள் அடல்ட் கூடவே வரீங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ஜாய் த ப்ரெசன்ட். ஃப்யூச்சரை நினச்சி நம்ம பயந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அது நம்மளோட ப்ரெசண்ட்டை தான் பாதிக்கும். ஸோ ப்ரெசண்ட்டை பாதிச்சா என்னாகும், ஃப்யூச்சர் திருப்பி பாதிக்கப்படும். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், ஃப்யூச்சர் நினச்சி பயப்படாமல் பி ஃபோக்கஸ்ட் ஆன் த ப்ரெசன்ட். நான் அடுத்த நாள் அதிகபட்சம் நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கணும்னா அடுத்த நாள் நான் என்ன பண்ணணும், நாளைக்கு நான் என்ன பண்ணணும், நாளைக்கு இப்போ எக்ஸாம் இருக்குன்னா இப்போ இன்னைக்கு படித்தா தான் நாளைக்கு எக்ஸாம் நான் நல்லா எழுதுவேன். ஸோ வில் பி ஹாப்பி, யூர் அ ஹாப்பியர் பர்சன். அதே மாதிரி தான் நீங்கள் ப்ரெசென்ட்டில் பண்ணுற ஆக்ஷன்ஸ் தான் உங்களோட ஃப்யூச்சரை பாதிக்கும். ஸோ ஃப்யூச்சர் நினச்சி பயப்படாமல் ப்ரெசென்ட்டில் நீங்கள் என்ன இம்பார்ட்டன்ஸ் தரீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் ஃப்யூச்சரும் மாறும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நான் என்னோடய காலேஜ் லைஃப்பில் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத பொறுத்து நான் உங்களுக்கு இந்த அட்வைஸ்லாம் தரேன். காலேஜ் லைஃப்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேஸ் அது நம்ம லைஃப்பில். ஏன்னா நம்மளோட மொத்த கேரக்டரே அங்கே சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. கேரக்டர் சேஞ்ச் ஆகலாம், எவ்ரி திங் எல்ஸ் கேன் சேஞ்ச். அடல்ட்ஹுட்டோட என்ட்ரன்ஸே அதான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னே சில பேர்லாம் பயப்படுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் பி யோர் செல்ஃப், பி போல்ட், பி பிரேவ். 4 வருஷம் இப்படின்றதுக்குள்ளே போயிடும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம thousands and thousands of memories அதில் நீங்கள் க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ hope you guys enjoy the video and first time வீடியோ பண்ணுறேன். குவாலிட்டி அதெல்லாம் போக நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன்னு நம்புகிறேன். அண்ட் என்னோட கண்டென்ட் மோஸ்ட்லி நம்ம ஏஜ் இந்த 18 to 22 இருக்கிறவங்களுக்குலாம் செட் ஆகும்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்காக தான் நான் டெடிகேட் பண்ணுவேன். And I hope I can make my videos better and help you guys in this journey. So see you guys again in another video and take care.